வணக்கம் மக்களே. அதிரடியாக பிஎஃப் தொகை உயரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி முதல் அமலுக்கு வரும் புதிய விதிகள் அப்படிங்கிற ஒரு அதிரடியான அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு. இதை பற்றி நான் முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஎஃப் பணம் என்பது ஒவ்வொருவர் வேலை செய்யும் இடங்களிலும் சேமிக்கப்படுகிறது. அரசு மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் துறையில் பணிபுரியும் ஊழியர்களின் நலனுக்காகவும் பாதுகாப்பாகவும் வருங்கால வைப்பு நிதி அமைச்சகம் செயல்பட்டு வருகிறது. மாதந்தோறும் ஊழியர்கள் பெறும் சம்பள தொகையில் இருந்து டெபாசிட் செய்யப்படுகிறது. அத்துடன் ஊழியர்கள் பணிபுரியும் நிறுவனத்தில் இருந்தும் ஒரு தொகை முதலீடு செய்யப்படும். ஒவ்வொரு ஊழியர்களும் தங்களது ஓய்வுக்கு பின் இந்த தொகையை எடுத்து எதிர்கால தேவைக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம். இதற்கிடையே பிஎஃப் பணத்திற்கு விண்ணப்பித்த பிறகு பணத்தை பெற சில நாட்கள் காத்திருக்க வேண்டிய சூழல் உருவாகியுள்ள நிலையில் தற்போது அதனை எளிதாக்கும் வகையில் புதிய நடைமுறைகள் கொண்டுவரப்பட்டது. அது அடுத்த மாதம் அதாவது பிப்ரவரி முதல் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைச்சகம் சார்பில் புதிய ஏடிஎம் கார்டுகளை தயாரிக்கும் பணி நடந்து வருவதாக கூறப்படுகிறது. அதன்படி இனி பிஎஃப் பணத்தையும் ஏடிஎம் மூலமே எடுத்துக்கொள்ளலாம். இந்த புதிய நடைமுறைதான் விரைவில் அமலுக்கு வரவுள்ளது. தற்போது வரை ஊழியர்களின் மாத ஊதியத்தில் இருந்து ரூபாய் 15,000 வரை மட்டுமே பிஎஃப் பணம் பிடித்தம் செய்யப்படும் நிலையில் புதிய விதிகளின்படி இனி 24% வரை பணம் பிடித்தம் செய்யப்படும் என்று கூறப்படுகிறது. அதாவது ரூபாய் 1,00,000 சம்பளம் பெறுகிறீர்கள் என்றால் அதிலிருந்து ரூபாய் 24,000 வரை பிஎஃப் பிடித்தம் செய்யப்படும். இந்த புதிய விதிகள் மத்திய பட்ஜெட்டுக்கு பிறகு அதாவது பிப்ரவரி மாதம் முதல் அமலுக்கு வர வாய்ப்புள்ளது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வேலை செய்கிற இடத்துல பிஎஃப் பணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிடிப்பாங்க. இது நம்ம எதிர்கால தேவைக்கு வேலையிலேருந்து நின்று அப்புறம் நம்மளோட எதிர்கால தேவைக்கு இந்த பணத்தை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வகையில் இந்த பிஎஃப் பணத்தை உயர்த்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 24% வரையும் உயர்த்தலாம் அப்படின்ற மாதிரி, அதாவது பிஎஃப் பணம் பிடித்தம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் தான் வெளியாயிருக்கு. ஸோ இந்த விதிமுறைகள் எல்லாம் பிப்ரவரி மாதம் முதல் அமலுக்கு வர வாய்ப்பு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா அதில் பிஎஃப் அப்படிங்கிறது 24,000 பிடிக்கத்தம் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிஎஃப் பணத்தை எடுக்கிறதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நிறைய விஷயம் பண்ணால் தான் இந்த பிஎஃப் பணத்தை நம்மளோட அக்கௌண்ட்க்கு கொண்டு வர முடியும். ஸோ இதை எளிமையாக்குற விதமாக அதற்காக ஏடிஎம் தயார் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் பிஎஃப் பணம் எடுக்கிறதுக்கு ஈஸியான முறையில் இந்த மாதிரி ஏடிஎம் கார்டு கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத. அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.